உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆடல் கூத்தன் அம்பலவாணனான நடராஜர் ஆனந்த நடனத்தை மக்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆனந்த நடராஜனுக்கு ஆண்டுதோறும் 2 திருவிழாக்கள் வருவது சிறப்பு. ஒன்று ஆணி மாதம் வரும் திருமஞ்சன வைபவம், மற்றொன்று மார்கழி மாதம் வரும் திருவாதிரை வைபவம். இந்த 2 வைபவங்களும் இங்கு மிக விமர்சையாக நடைபெறும். ஆணி திருமஞ்சன உற்சவத்திலே நடராஜ பெருமான் கொடியேற்றம் முதல் 9வது தினம் நடராஜரே மூலவரும் உற்சவருமாக இருக்கக்கூடிய நடராஜரே சிவகாம சுந்தரி அம்பாளே திருத்தேர் உலா வருவது மிக சிறப்பானதொரு நிகழ்வு. அதே போல மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருநாளில் திருத்தேர் விழா காணுவது மிக சிறப்பு. ஆயிரங்கால் மண்டபம் என்று அழைக்கப்படுகிற ராஜசபை அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை திருத்தேர் உலாவும், திருத்தேர் விழா முடிந்த பிறகு ஆயிரங்கால் மண்டப முகப்பிலே லட்சார்ச்சனை மகாபிஷேகம் என்று விழாக்கள் நடைபெற்று தொடர்ந்து நடராஜ பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்திலே ராஜ தர்பார் காட்சியானது நடைபெறுகிறது. இந்த ராஜ தர்பாரிலிருந்து தன்னுடைய நிலையான இருப்பிடமாக இருக்கக்கூடிய சிற்சபைக்கு எழுந்தருளக்கூடிய காட்சிதான் ஆணி திருமஞ்சன வைபவமும் மார்கழி திருவாதிரை வைபவமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வை நம்முடைய மாணிக்க வாசகர், திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் ஒரு பாடல் மூலமாக நமக்கு விளக்கியிருக்கிறார். ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தும் ஓர் ஆருயிர் ஈருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகழலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ்வணி நலமே என்று ஆனந்த நடன காட்சியை நம் கண்முன்னாக விவரித்து விளக்குகிறார். அதன்படி நடராஜரும் சிவகாம சுந்தரியும் உற்சவ மூர்த்திகளாக ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து இரு உரு கொண்டு, நம்முடைய உயிருக்கு சாதாரணமாக உயிர் என்று பெயர், அதுவே கடவுளுடைய உயிருக்கு பேர் ஆருயிர் என்று மாணிக்கவாசகர் அழைக்கிறார். அந்த ஆருயிர் இரு உரு. எப்பவுமே நடராஜர் அப்படின்னா நடராஜர்ல பாதி சிவகாமி இருக்கிறார்கள் என்பதாக ஐதீகம் உண்டு. அதனால அந்த நடராஜரும் சிவகாமியும் இரு உருக்களிலே நடராஜருடைய இருப்பிடத்திற்கு சென்று சேர்வது ஞானாகாச சித்சபா பிரவேசம் என்று அழைக்கப்படுகிறது. அதன்படி இந்த வைபவங்கள் தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலயம் எல்லா மனிதர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிரை கண் முன்னாடி பார்க்கக்கூடிய நடராஜராக காட்சியளிப்பது சிதம்பரம்.